Hi friends, welcome back to Mama Bema. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா லஞ்ச் பாக்ஸ் தான். லஞ்ச் பாக்ஸ் வந்து இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரெண்டா கட்டலாம் அப்படினு யோசிச்சிருக்கேன். அது என்னங்கிறது வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இன்னும் மாமா காபி போட்டு வந்தாங்க வச்சிட்டியா? வச்சிட்டாரு. அந்த பயம் அவருக்கு இருக்குது. ஓகே फ्रेंड्स, நம்ம டப்பு நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு கிச்சனுக்கு வந்துருவோம் காபி குடிச்சிட்டு. இப்போ உனக்கு காபி கொடுத்து வேலை செய்யற உன்ன நான் கெடுக்கிற மாதிரி இருக்கே. பரவாயில்ல குடு. இது என் கப் இல்ல, என் கப் அது. மெரூன் கலர் கப் தான் எந்து. இது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். யம்மி டேஸ்டி. அப்ப உன்னை பார்க்கும்போது அப்படியே மாடு கழனி தண்ணி கலக்கி வச்சா குடிக்கிற மாதிரியே குஞ்சு குடிக்கும் பத்தி அதே மாதிரி குடிக்கிறப்ப நீ இந்த காலையில. ஏன் சொல்ல மாட்டேன் நீ? இன்னைக்கும் சொறி நாய் மூஞ்ச காமிச்சு வந்ததுன்னா உன் மண்டை கண்டையெல்லாம் உடச்சிடுவேன் நான். 8 மணிக்குள்ள ஞாபகம் வச்சுக்கோ. இப்பே மூஞ்சி அப்படியே உருன்னு வச்சுன்னு போகுது. பெரு மணி 7:30 இப்பதான் உட்காந்துக்குதுங்க அப்படின்ட்டு. அதனால இன்னைக்கு சீக்கிரம் வேகிற காயை எடுத்துட்டேன். என்ன பண்ணலாம்னுங்கிற? இனிமேல கொஞ்சம் காய்ங்க கொஞ்சம் வெட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியும் மேலும் நான் முந்தின நாள் நைட்டா பிளான் பண்ணிடுறேன். அப்ப காயை வந்து வெட்டி வச்சிடணும் இனிமேல். அது நீ நேத்தே வெட்டி வச்சிருக்கணும். நேற்று கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால முடியல. இனிமே கொஞ்சம் அது கொஞ்சம் ப்ரிப்பேர்டா பிளான் பண்ணி வச்சுட்டு மண்டேல இருந்து வந்து கரெக்டா உங்களுக்கு பிளான் பண்ணிடணும். ஓகேவா? ஓகே ஓகே. இரு கலக்கி விட்டுறேன். கொஞ்சம் கலக்கி விட்டுனே இருப்பாங்கப்பா. பருத்தி கொட்டை புண்ணாக்கெல்லாம் போட்டு அப்பதான் மாடு குடு குடு குடுன்னு குடிக்குமா. அந்த மாதிரி நீ குடிப்பல்ல. கூட்டு நீ கேரட் பீன்ஸ் செய்யலாம்னு பார்த்தேன். கேரட் பீன்ஸ் செய்யறதுக்கு நேரம் இல்ல. அதனால அதை அரிஞ்சு வச்சிருந்தேன்னா இன்னத்துக்கு செஞ்சிருந்துக்கலாம். அரிய டைம் இல்லாத காரணத்தினால் கேரட் பீன்ஸ் பதிலா இன்றும் முட்டையே வருகிறது. ஓகே. கூட்டுக்கு முட்டை ஆம்லெட் தான் பெஸ்ட். முட்டை பொரியல் எக் புர்ஜி. எக் புர்ஜியா? ஆமா. ஓகேவா? எக் புர்ஜி போடலாமா? போடலாம். வாய்க்கு அப்படியே புர்ஜி. நான் ஆக்சுவலி ஃப்ரெண்ட் மலேசியாவில் இருக்க நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வந்து சொன்னாங்க அவரைக்கால முட்டை போட்டு தான் இங்க மலேசியால பண்ணுவோம் அப்படின்னா. நம்மளோட சப்ஸ்கிரைபர் தான். சப்ஸ்கிரைபர் அப்படி சொல்லு, அப்பதான் அவங்களுக்கும் தெரியும். எஸ், சப்ஸ்கிரைபர் ஃப்ரெண்ட் சொன்னாங்க இது. அதே மாதிரி நம்ம கேரட் பீன்ஸ்லயே நம்ம வந்து முட்டை போட்டு பண்ணலாம். எது எடுத்தாலும் முட்டை போட்டுரு இனிமேல்ட்டு. நான் யோசிச்சேன், ஃபாரின்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் முட்டை போடுவாங்க. நீ வெண்டைக்காய் செஞ்சினாலும் முட்டை போடு. அதில் போட்டலாம். ஓகேவா? டிஃப்ரெண்ட் டைப்பா ரெடி பண்ணலாம். உன்னை ஊருக்கு முன்னாடி கிளம்பினுதுப்பா. அதுக்கு முன்னாடி நம்ம ஃபாஸ்டா நிக்கணும்பா. ஆமா. ஒண்ணு போனா நீங்களும் துண்ணுங்கன்ட்டு போகும். ஓகேவா? எச்சல் ஆயிடும் அது. நேத்து பைக்ல போய் 9:15 தான் போனேன். சரி, ஓகே. நம்ம இப்ப இது வச்சாச்சு. அடுத்த பொரியல் என்னங்கிறது கொஞ்ச நேரம் கழிச்சு பார்ப்போம். என்ன பண்ணினு உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எடுத்துன்னு வர சொல்ற. உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் போனாவா? ஜெட்டு வேகத்துல ரெடி ஆகணும். யார்? நானும் இருக்கிறேன்ப்பா. எனக்கு முக்கியமான வேலை இருக்குது. ஓகே. நான் இப்ப 8 மணிக்கே எஸ் ஆகணும். எனக்கு இப்பதான் டக்குன்னு ஞாபகம் வந்தது. அதனால இன்னைக்கு பாப்போம் என் சமையல் மோனாக்கு முன்னாடி ரெடி ஆகுதான்ட்டு. இன்னைக்கு டாஸ்கே அதான். டுடே டாஸ்க் ஹவு ஃபாஸ்ட் இஸ் பேபிமா நீங்க பார்க்க போறீங்க. அதுக்கேப்பா மூஞ்சி 7 கோணர்ல போகுது. நீ டைமண்ட் ஷைன் பண்ற மாதிரி நினைச்சுன்னுக்கிறேன்னு நினைக்கிறேன். வெறும் உருளைக்கிழங்கு மேல இருக்கிற தோலை மட்டும் தான் செய்வற. அதுக்கேப்பா உன் மூஞ்சி இப்படி போச்சு? பா தம்மா துண்டு இருக்குதுப்பா. பெருசா இல்லப்பா. பெருசா இருந்தா கூட பாரு கை கட்டாயிடுமோ எனக்கு பயமா இருக்கு. அப்பா சரி, இதுல என்ன பண்ணலான்னுங்கிற? உருளைக்கிழங்கு எடுத்து சீவின்னு கிடக்குற. கத்திரிக்காய் எடுக்க சொன்னேன். உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் பொரியல் நல்லா இருக்குமா? அது செமையா இருக்கு. அதனால இன்னைக்கு சீக்கிரம் எந்த காய் வேகமோ அந்த காயெல்லாம் எடுத்துன்னு இருக்கேன். அவசர சமையல். எஸ், அடாவடி சமையல்.
கிச்சன்லாம் கிளீனா இருக்கும்ல எதிர்பார்க்காதீங்க. ஆமா எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா 3 வேளை சமைக்கிறதுனால லேட் ஆகும். கிச்சன் கிளீன் பண்றது அந்த அக்கா வந்து மட்டும் தான் கிளீன் பண்ணுவாங்க. பாத்திரம் மட்டும் தான் கழுவலாம், மத்தபடி கிச்சன் கிளீனா இருக்கும். ஏன்னா அந்த அக்கா வந்து தான் கழுவுவாங்க. நீங்க பேபி மாவும் வெஜிடபிள் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க, அதை தாண்டி நீங்க ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. எதையும் பார்க்காதீங்க, கண்ணை மூடிக்கோங்க. அப்பா வந்துட்டு அப்பா வெளில குளிச்சுட்டு பார்த்தேன் சவுண்ட் கேட்டுது. பொரியல் மட்டும்தான், மீதியெல்லாம் ஆயிடுச்சு. ஓகே. ஓ மீதியெல்லாம் ஆயிடுச்சு, சக்சஸ் பண்ணிட்டேன். பொரியல் தாளிச்சு விட்டா எனக்கு வேலை முடிஞ்சுது. இப்ப ஏதாவது ஒண்ணு காலி ஆச்சுன்னா முட்டையை போட்டுருவேன். இப்ப இது வெங்காயம் எதுக்கு கட் பண்ற? புர்ஜிக்கா? எக் புர்ஜிக்கும் இதுக்கும் கத்திரிக்காய் பொரியலுக்கும். ஓகே. எப்படி ஐடியா பத்தியா? சீக்கிரமா வேகிற காயை எடுத்துட்டு நான் சொன்ன மாதிரி 8 மணிக்கு எனக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சுப்பா. வெரி குட் வெரி குட். இது என்னதுப்பா? இது கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல். மசியல் பொரியல். மசியல் பொரியல் இல்ல. பொரியல்னா வந்து இந்த மாதிரி கிரேவியா இருக்காது, இன்னும் கொஞ்சம் சுண்டணும். பொரியல்னா இண்டிவிஜுவலா தெரியும். இது வந்து செமி கிரேவியா இருக்கிறதுனால இதுக்கு பேர் மசியல்னு வைக்கிறேன் நான். முட்டை பொரிச்சிக்கு முட்டை பத்தாதுப்பா. பரவாயில்லப்பா விடுப்பா. எங்களுக்கு முதல்ல அமைச்சுப்பா கருமம். என்னப்பா அப்படி பேசுற? வேற என்னப்பா பண்ணி தொலைக்கிறது? நீ ஒரு டெய்லி எழுந்துச்சு காலையில சமைக்கிறேன்ட்டு இப்படி எல்லாம் பேசுவியா நீ? முதல்ல அவங்கள அமுச்சு விடணும்ப்பா, அதுக்காக தான் இந்த இதே. கூட்டு ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. முட்டை பொரிச்சி இவங்க அம்மா டிஃப்ரெண்டா பண்ணுவாங்கல்ல, மேகி மசாலா போட்டு, சிக்கன் மசாலா போட்டு, அது மாதிரி சிக்கன் மசாலா மேல தூவி விடு லைட்டா. அவ்வளவுதான், எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். சக்சஸ் பண்ணிச்சு பேபிமா. 8 o'clock கரெக்டா half an hourல நான் போய் அந்த புடலங்காய் கட் பண்ண போகும்போது மணி பாத்தீங்கன்னா 7:25. இப்ப வந்து 7:08 ஆக போகுது. நான் எல்லாத்தையும் ஒண்ணுனா கொண்டு போய் அங்க வச்சிட்டு இருக்கேன். ஆமா நம்மளையா நீங்க இருங்க, நம்மள நான் காட்டுறேன். ஏன் ஸ்டொமக்ல இருந்து சவுண்ட் வருது? ஸ்டொமக்ல இருந்து சவுண்ட் வருதா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லஞ்ச் பாக்ஸ் ரெடி. இன்றைக்கும் என்னுடைய அச்சீவ்மெண்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச வரைக்கும். ஏன்னா நான் யோசிச்ச டிஷ் வேற, ஆனா வந்து செஞ்ச டிஷ் வேற. இருந்தாலும் 2 பொரியல், சாப்பாடு, குழம்பு எல்லாத்தையும் செஞ்சுட்டேன். ஆனா இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா 2 வெஜிடபிள் 1 முட்டை. என்னோட கணக்கு அதுதான். அதை நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்ன 2 வெஜிடபிள்? 2 வெஜிடபிள் டெய்லி சாப்பிடணும், 1 ஃப்ரூட் சாப்பிடணும். என்னோட கணக்கு. எங்க வெஜிடபிள்? ஒண்ணு. ஆமா, புடலங்காய், பிரிஞ்சாலு, குழம்பு எங்க? இதான் குழம்பு, கூட்டு அப்படி சொல்லணும். 2 பொரியல் சொன்னா என்ன கணக்கு? அதனால கூட்டு நான் 2 புடலங்காய் போட்டுருக்கேன், அதனால நல்லா இருக்கும் போட்டேன். வண்டியா மணி ஆகுது பாரு. நான் இங்க பாரு பெர்ஃபெக்ட்டா எல்லாம் பண்ணி வச்சுட்ட பாரு. என்ன பண்ணிட்ட? எல்லாம் கட்டி வச்சிட்டியா? வெரி குட் வெரி குட், சூப்பர். ஓகே, டைம் ஆச்சு. ஓகே, கோ கோ. நாய் மூஞ்ச பாருங்க, நாய் மூஞ்ச பாருங்க. 8:30 தான் அது. கொஞ்சம் மெதுவா போலாம். 8:30 தான், அதான் போலாம். 9 மணிக்கு தானே காலேஜ் உனக்கு? 8:30 இங்க இருந்து கிளம்புனா 9 மணிக்கு அங்க போயிடலாம். 8:45 போயிட்டு நீ 9:30 என்ன கொண்டு போய் அங்க விடுற? சரி, நீ என்ன குடிக்கிற அது மக்களுக்கு சொல்லு. நீ பாய்டியா, நீ என்ன குடிக்கிறன்னு மக்களுக்கு சொல்லு. ஆப்பிள் அவசரமா போட்டேன் நானு. அதனால மேல எனக்கு வாழைப்பழம் தான் வந்து கொஞ்சம் ஈஸியும் கூட, சீக்கிரமா போட்டு முடிச்சுட்டு ஓடி போயிடுவேன். ஆப்பிள் தான் டேஸ்ட், வாழைப்பழம் மண்ணு மாதிரி இருக்கும். ஆப்பிள் வெயிட் போடாது, வாழைப்பழம் வெயிட் போடும். அதுதான் வேணும். ஓவரா போட்டுற போது வயிற்று பக்கம் மட்டும். எங்க போடுறது? ஒண்ணும் போடுறது இல்ல இப்போ. இல்ல நடுவுல இது கரெக்டா இது. ஓகே சரி, டைம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கிளம்புவோம். 3rd டே. இன்னைக்கு சொன்ன மாதிரி 1/2 மணி நேரத்துல கன் மாதிரி 2 பொரியல். ஆமா, 1 முட்டை பொரியல், இன்னொன்னு உருளைக்கிழங்கு. அவங்க தனியா தான் சொன்னாங்க. 2 பொரியல் 1 முட்டை அப்படின்னு தான் சொன்னாங்க. 2 பொரியல் 1 முட்டை இல்லப்பா, அது பொண்ணு சொல்ல 2 வெஜிடபிள் 1 முட்டை. என்ன அப்போ வந்து அது என்னது? புடலங்காய் கூட்டு பொரியல் கிடையாது பாரு. அதுங்க நம்ம சொல்லிட்டு போதுங்க, சாப்பிட்டு வந்தா சரி. வெற்றிகரமா என் வேலையை நான் முடிச்சிட்டு இருக்கேன்ல, ஆமா. அதுக்கு ஒரு அப்ரிசியேஷன் இல்லையா? கிஃப்ட் இல்லையா? கிஃப்ட் இல்லையா?
தெரியாம சொல்லிட்டேன் 8:30 தான் ஆகுதுன்னு போ. இல்ல இல்ல டெய்லி சமைக்க நீ ரொம்ப பழகிட்டப்பா. பர்த்டே வந்துச்சு, ஆனிவர்சரி வந்துச்சு, ரொம்ப பழகிட்ட. கிஃப்ட் இத தொட்டா கிஃப்ட், அத தொட்டா கிஃப்ட்ன்ற. ஆமாப்பா அப்படிதான் பாருங்க. வருஷத்துக்கு ஒரு நாள் தானப்பா வருது, வருஷம் முறாவா வருது. சரி ஓகேப்பா, டெய்லி நான் இப்படி சமைக்கிறேனே என்ன வந்து ஒரு உற்சாகப்படுத்துற மாதிரி எதுவும் இல்லையா எனக்கு? டெய்லி நீ சமைய உற்சாகம், உன்ன ஃப்ரெண்ட்ஸ் உற்சாகப்படுத்திட்டோம், அடுத்தது நான் உற்சாகப்படுத்திடுறேன். நீ சொல்லு முதல்ல. என்ன இரு, வேணாம் இரு, பக்கத்துல வந்து நில்லுங்க. உங்க 2 பேர்த்த ஃபோக்கஸ் பண்ண முடியல. என்னன்னா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்க, நான் டெய்லி கரெக்டா சமைக்கிறதுனால எனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்கலான்ட்டு நீங்களே வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அவங்க என்ன கமெண்ட் பண்றாங்களோ அது உங்களுக்கு gift பா. This is my promise, my words. இன்னும் வேற என்னென்னலாம் சொல்லணும்னு நினைக்கிறேன், எதை வேணா சொல்லிக்கலாம் நீ. ஓகே ஓகே ஓகே, கிளம்புங்க. பாய் பாய் சொல்லு. பாய் நீ சொல்லு. பாய். பாரேன் நீங்க புரிய முடியலப்பா. இவங்கெல்லாம் யாரு? பஞ்சாபிஸ்லாம் இப்படிதான் சாப்பிடுவாங்க. ஓகே, அவங்க அவ்வளவு பெரிய தொப்பையை வளர்த்து வச்சிருப்பாங்க, அதனால சாப்பிடுவாங்க. இது பெரிய தொப்பையா இருந்தாலும் குட்டிட்டு போடுறோம், கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றேன். சாப்பிடும்போது ஃப்ரீயா சாப்பிடணும், ஓகேவா? அதை விட்டுட்டு ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே கஷ்டப்பட்டு குஞ்சுன்னு சாப்பிட்டு இருக்கிறதோட இது பெட்டர் இல்ல. யாருமே டேஸ்டே சொல்லல. உப்பு காரம் எதுவுமே கரெக்டா இருக்கான்னு பார்க்க வேணான்னு நான் சாப்பிட்டேன். முட்டை பொரியல் சூப்பர், கத்திரிக்காய் சூப்பர். அப்படியே டெய்லி 2 பொரியல் உள்ள போகும்போது அப்படியே உனக்கு குளு 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 குளுன்னு இருக்குமே. எஸ் ஆப்வியஸ்லி நல்லா இருக்குல்ல, மைல்டா இருக்குது. இல்லைன்னா நான் இவ்வளோ அர்ஜென்ட்ல சாப்பிடணுன்ற அவசியமே கிடையாது. எல்லாம் போனா 1000 இருக்குதுன்ட்டு போயிடுவேன். சாப்பிடலாம்னா குட், அதனால சாப்பிடலாம். ஓகே சரி சாப்பிடு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க, சொல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட்ஸும் பாஸ் பண்ணுங்க. அதை விட மிக முக்கியம் என்னவென்றால் எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, பாய்.